5வது காந்தி ஜெயந்தியிலே கிறிஸ்தவத்தின் பிரதிநிதியாக இதை பேச வாய்ப்பளித்த மதிப்புக்குரிய மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கும் துணை மாவட்ட ஆட்சியர் ஐயா அவர்களுக்கும் வீடியோ ஆஃபீஸர் அவர்களுக்கும் முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கும் அனைத்து ஊழியர்களுக்கும் சிறப்பாக துப்புரவு பணியாளர்கள் வந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு சிரம் தாழ்த்தி நன்றிகளை நான் கூறி இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். இன்றைய காந்தி என்ற தலைப்பிலே நான் உங்களோடு பேச விடுகிறேன். அருமையான குரு அவர்கள் சொல்லும் பொழுது, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனுஷனுக்கு 3 குணங்கள் இருக்கு. நம்ம அருமையான மகாத்மா அவர்களை மகாத்மா என்று அழைக்கிறோம். நாமெல்லாம் சாதாரண ஆத்மா, அவர் மகாத்மா. அவர் எப்படி மகாத்மாவாக மாறினார்? மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். மனுஷனுக்கு 3 குணங்கள் இருக்கு. ஒன்று மிருக குணம், மற்றொன்று மனித குணம், 3வது தெய்வ குணம். இந்த மிருக குணத்தை பற்றி தெரியும். நீங்க நன்மை செஞ்சாலும் அது தீமை செய்யும். பாம்புக்கு பாலை வந்தாலும் அது நமக்கு என்ன செய்யும்? தீமை செய்யும். இது மிருக குணம். சில மனிதர்கள் அப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். நீங்க எவ்வளவு நன்மை செஞ்சாலும் திருப்பி என்ன செய்வாங்க? தீமை தான் செய்வாங்க. 2வது குணம் மனித குணம். நீங்க அன்பு செலுத்துனீங்கன்னா திருப்பி அன்பு செலுத்துவாங்க. நீங்க உதவி செஞ்சீங்கன்னா திருப்பி உதவி செய்வாங்க. நீங்க நண்பர்களாய் பழகினா நண்பர்களாய் பழகுவாங்க. நீங்க எதிரியா பழகினா திரும்பி எதிரியா பழகுவாங்க. இது மனித குணம். தெய்வ குணம் என்பது என்னன்னா, நீங்க தீமை செஞ்சாலும் நன்மை செய்யும். இதுதான் தெய்வ குணம். இந்த குணம் தான் மகாத்மாவுக்கு இருந்துச்சு. இது எங்கே இருந்து வந்தது? நான் கையில் வைத்திருக்கிற பரிசுத்த வேதாகமத்திலே மத்திய சுவிசேஷத்திலே 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவன் உன்னை ஒரு கன்னத்தில் அறைந்தால் மறு கன்னத்தையும் திருப்பி காண்பிக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய உண்மை இதில் இருக்கிறது. இதை தினந்தோறும் காந்தியடி அவர்கள் வாசிக்கக்கூடியவர்கள். அங்கே இருந்துதான் அவருக்கு அகிம்சை என்கிற ஒரு நாணோதயம் அங்கே உதித்தது. இதை சொன்னவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. உன்னை ஒருவன் ஒரு கணத்தில் அறிந்தால் மறு கணத்தையும் திருப்பிக்கார். சொன்னது அவர் மாற்றம் சொன்னதோடு விட்டு விடாமல் வாழ்ந்து காமித்தார். சிலுவையிலே அவரை நாறு நாராக தொங்க விட்டார்கள், பிடித்தார்கள். அவர் உடம்பு ஏறு ஓட்டுகிற நிலம் போல காணப்பட்டது. அப்பொழுதும் அவர் சொன்னார், பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்கள் என்று வாழ்ந்து காமித்தார். இதையெல்லாம் நம்முடைய மகாத்மா அவர்கள் படித்துதான் இந்த அகிம்சை என்கிற அந்த ஆயுதத்தை அவர் கையில் எடுத்தார். சர்ச்சில் எழுதுகிறார், நாங்கள் பீரங்கியை நிறுத்துகிறோம். மகாத்மா அவர்கள் மேலங்கியோடு நிற்கிறார். நான் சொல்கிற அர்த்தம் புரியும் என்று நினைக்கிறேன். நாங்கள் பீரங்கியை நிறுத்துகிறோம், அவர் மேலங்கியோடு நிற்கிறார். அவருடைய மேலங்கிக்கு முன்பாக எங்கள் பீரங்கிக்கு தோற்று போகிறது. அதனாலதான் நம்முடைய இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது. இன்றைக்கு நாம் சுதந்திரவாதிகளாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் அருமையாக அவருக்கு அஞ்சலி செலுத்தினோம். இது உண்மையான அஞ்சலி அல்ல. என்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் மகாத்மாவா மாறுகிறீர்களோ அதுதான் அவருக்கு செலுத்துகிற உண்மையான அஞ்சலி. வெளிநாட்டில் பிறந்த ஒரு நபர் இவருடைய ஃபார்முலாவை எடுத்து அவர் ஜெயிச்சார், மண்டேலா. நம்ம நாட்டில் பிறந்த உலகம் கொண்டாடுகிற ஒரு தலைவரை ஒரு நாள் மட்டும் கொண்டாடுவது உண்மையான காந்தி ஜெயந்தி அல்ல. ஒவ்வொரு நாளும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.